வெல்கம் டு வனி சேனல். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா கேரளா ஸ்பெஷல் அவியல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ அவியலுக்கு தேவையான காய்கறிகள் என்னென்னு பார்க்கலாம். வாழைக்காய், பாதி வாழைக்காய் போட்டுக்கலாம், பாதி வாழைக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், சின்ன தக்காளி ஒன்று வேணுன்னா போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுலாம், சவுச்சவு, கத்திரிக்காய், கொத்தவரங்காய், பீன்ஸு, கேரட்டு, சின்ன உருளைக்கிழங்கு 2, சின்ன வெங்காயம், தேங்காய் ஒரு மூடி. இப்போ இந்த காயெல்லாம் இப்படி தான் நீட்டு வாக்கில் அரிஞ்சிக்கணும். இதில் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வாழைக்காய் இதெல்லாம் தண்ணியில் அரிஞ்சு போட்டுடணும், இல்லைன்னா கருப்பாக போயிடும். இப்போ எல்லா காய்கறிகளும் ஒரு குக்கர் எடுத்து இதில் போட்டுக்கலாம். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். வயசானவங்க இருந்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு, அவங்களுக்கு பல்லு இல்லாதவங்களாக இருந்தாலும் இதுமாரி செஞ்சு கொடுத்தாக்கா அவங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாம் அரிஞ்சு வச்ச காய்கறி எல்லாத்தையும் இதில் எடுத்து போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சது எல்லா காய்கறிகளையும் இதில் போட்டுட்டு நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கு அவியலுக்கு தேவையான உப்பும் போட்டுடலாம். போட்டு தண்ணி, காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இந்த உருளைக்கிழங்கை நான் தோல் செதுக்கிட்டு போட்டு வச்சுருந்தேன், அப்படியே அதை இப்போ எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு குக்கர் அடுப்பில் வச்சு 2 விசில், உங்களுக்கு 1 விசில் வேணுன்னாலும் விட்டு இறக்கலாம், போதும்னாக்கா நான் 2 விசில் விட்டு எடுத்துருக்கேன். இதை மூடியை போட்டு மூடி 2 விசில் வர அளவுக்கு விட்டு இறக்கலாம். இது தேங்காய் மூடி ஒரு மூடி தேங்காய் எடுத்து திருவிட்டு அதில் 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, அது கூட ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாத கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அவியல் ரெடி ஆகிடுச்சு, காய் வெந்துருச்சு. எடுத்துகிட்டு குக்கரை திறந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் எடுத்து அதில் போட்டு கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு உப்பு சரி பார்த்துக்கலாம். உப்பு சரியாக இருந்தால் விட்டுடலாம், இல்லை பத்தலாம் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் தயிர், நான் வீட்டிலே ஊற்றினா பசுந்தயிர் இது, அதனால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. அதையும் ஊற்றி கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டு தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்ததும் தயிர் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, ஒரு கொதி வந்தால் போதும். இதில் கேரளாவெல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி தாளிப்பாங்க, நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி அதில் கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு தாளித்து ஊற்றிட்டாக்கா நல்லா டேஸ்டியான அவியல் ரெடி. இந்த அவியலோட என்னென்ன வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, இடியாப்பம், சாதத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது சாப்பிடும்போது அறுசுவையாக நாக்கில் நடனம் ஆடுது. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு